என்னுடைய இல்லத்தில் நடைபெறுகின்ற இந்த இனிய மனவிழா நிகழ்ச்சிக்கு தலைமை ஏற்றும் முன்னிலை வகித்தும் மணமக்கள் அருள்நிதி கீர்த்தா இருவரையும் வாழ்த்தியருடைய இளமான பேராசிரியர் அவர்களே, வருகை தந்துள்ள பெருமக்களே, பல்வேறு தோழமை கட்சிகளின் தலைவர்களே, நேரம் அதிகமாகிவிட்டது என்பதை நான் உணர்கிறேன். உங்களை நீண்ட நேரம் காத்திடச் செய்யாமல் விரைவில் விடைபெற்று செல்வதற்கு வழிவகுத்திட விரும்புகின்றேன். திராவிட முன்னேற்ற கழகத்தின் பல்வேறு கொள்கை கோட்பாடு செயல்முறை இவைகளிலே ஒன்றாக இந்த திருமணமாயும் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது என்பதை நான் உங்களுக்கு விளக்கி சொல்ல வேண்டிய அவசியமில்லை. இந்த திருமணமாயத்தை ஏற்றுக்கொண்ட காரணத்தினால்தான் பல்வேறு தரப்பிலே உள்ள பெருமக்கள், கட்சிகளின் தோழர்கள், தலைவர்கள், தளபதிகள் அனைவரும் இந்த விழாவிலே கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தியிருக்கின்றீர்கள். மணமக்கள் கீர்த்தனா அவருடைய இளையர் என்றால் அவர்கள் இருவரும் இன்றைக்கு இருவாழ்வை அறிவித்து வைத்திருக்கிறார்கள். அவருடைய வார்த்தை என்றால் எதிர்காலத்திலே வாழ வேண்டிய ஒரு தலைவரை வாழ்த்துகிறோம் என்று பொருள். அந்த பொருளை எண்ணி பார்த்து அந்த பொருள் விளங்க தமிழ்நாட்டில் இதுவரையில் நாம் இந்த சமுதாயம் மேம்படுவதற்காக ஆற்றிய பணிகளை எல்லாம் எண்ணி பார்த்து மேலும் அந்த பணிகள் தொடர வேண்டும் என்பதற்கு இன்றைக்கே மனதில் சூழ்ந்து கொள்வோம் என்பதையும் எண்ணி பார்த்து அதற்கேற்ப நடந்து கொள்வதுதான் இந்த மனவிழாவிலே நாம் அனைவரும் கலந்து கொள்வதற்கு பொருளாகும். பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்தவர்கள் தங்களுடைய அடிப்படை கொள்கைகளை ஓரளவு மறந்து விட்டதல்ல, மறைத்து விட்டுவல்ல, திறந்து விட்டுவல்ல, அவைகளை எல்லாம் இலக்கி வைத்து விட்டுவல்ல. அந்த கொள்கைகள் இந்த மனவேளை கலந்து கொண்டு உரையாற்றுவதால் பட்டு போய்விடாது என்ற நிலகாத்திரத்தோடு இங்கே உரையாற்றிய கருத்துக்களை எடுத்து சென்றவங்களை எல்லாம் நான் பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். எனக்கு முன்னால் பேசிய சில பேர் குறிப்பிட்டதை போல எனக்கும் உடல்நிலை சரியில்லைதான். இருந்தாலும் உடல்நிலை சரியில்லாத காரணம் எனக்கு வயது
உதிர்ந்து விட்டது என்பது மாத்திரமல்ல, அலைச்சல், ஓய்வில்லாத அலைச்சல், ஒழிவில்லாத உழைப்பு, இவர்களுக்குத்தான் இவர்தான் இந்த உடல்நிலை சரியில்லாமல் போவதற்கான காரணம் என்பதை நான் உணர்த்த விரும்புகிறேன். நம்முடைய பேராசிரியர்கள் எப்படி தன்னுடைய உடலை பொருட்படுத்தாமல் இந்த நிகழ்ச்சிக்கு வந்து ஏற்கனவே ஒத்துக்கொள்ளபடி தலைமை ஏற்று விழாவை நடத்தி கொடுத்திருக்கிறார்களோ அதற்கு கொஞ்சமும் நாம் விலகி நிற்காமல் ஒத்துழைப்பு தர வேண்டும் என்கின்ற அந்த உணர்வோடு தான் இந்த மனவிழாவிலே நான் வாழ்த்த மணமக்களை வாழ்த்த மணமக்களை போலவற்றவர்களும் ஆள வேண்டும் என்று விருப்பத்தை தெரிவிக்க, அதற்கான ஆலோசனைகளை கூற, வழிவகைகளை விளக்க என்று அல்லாமல் இறந்த. எனவே அடுத்தடுத்து நமக்குள்ள பணிகள் ஏராளம் இருக்கிறது. இங்கே ஒரு சமுதாயம் எப்படி இன்றைக்கு தமிழ்நாட்டில் பிற்படுத்தப்பட்ட சமுதாயமாக தாழ்த்தப்பட்டவர்களுக்கு கூறத்தக்க அளவிற்கு ஆகிவிட்ட ஒரு சமுதாயமாக ஆனதோ அதை ஏற்க மறுத்து இன்றைக்கு தமிழ்நாட்டிலே திராவிட இயக்கங்கள் தலைகளுக்கு ஒட்டாளம் செய்வோம் என்றெல்லாம் சுடுவர்களுக்கு சூடு போடுகின்ற வகையிலே நாம் நம்முடைய இயக்கத்தை வெற்றிகரமாக நடத்தி கொண்டு வந்திருக்கின்றோம். பலரும் பல்வேறு கட்சிகளும் கொள்கைகளும் கூடியிருக்கின்ற இந்த மாமன்றத்தில் நான் அவற்றை பற்றியெல்லாம் விரிவாக பேச விரும்பவில்லை. என் உடல்நிலையும் அதற்கு நல்லதில்லை. ஆகவே இவைகளையெல்லாம் நான் பேசியதாக உணர்ந்து இதுவரையிலே தமிழ்நாட்டில் நடந்திருக்கின்ற இத்தகைய மறுமலர்ச்சி திருவிழாக்கள், சுயமரியாதை திருவிழாக்கள், பிரம்மானத்தை இழக்காத திருவிழாக்கள் தொடர்ந்து தொடர்கிற அந்த திருமணங்கள் ஏற்றுக்கொண்டவர்களுடைய குடும்பத்தை செழிப்புறச் செய்ய எந்த வீட்டில் இருக்கின்ற அனைவரும் பணியாற்ற வேண்டும், சூளுரைத்துக் கொண்டு புறப்பட வேண்டும் என்று உங்களை எல்லாம் கேட்டுக்கொண்டு இந்த மணமக்கள் இன்று போல் என்றும் வாழ்க வாழ்க என்று வாழ்த்தி என் உரையை நிறைவு செய்கிறேன். வணக்கம்.